உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி சிங்கப்பூரில் நாளை தொடங்க உள்ள நிலையில் இதுகுறித்து முன்னாள் உலக சாம்பியன் விஸ்வநாதன் ஆனந்துடன் நமது செய்தியாளர் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். செஸ் உலக சாம்பியன் பட்டத்திற்கான போட்டியில் தமிழ்நாட்டை சார்ந்த குகேஷ் உலக சாம்பியனாக இருக்கக்கூடிய டிங் லீரனை எதிர்த்து விளையாட இருக்கிறார். இந்த போட்டி குறித்து நம்முடன் பேசுவதற்காக 5 முறை உலக சாம்பியன் பட்டம் வென்ற முன்னாள் செஸ் உலக சாம்பியன் விஸ்வநாதன் ஆனந்த் நம்முடன் இருக்கிறார். சார் வணக்கம். செஸ் உலக சாம்பியன்ஷிப் வரலாற்றில் இளம் வயதில் இந்த சாம்பியன்ஷிப் பட்டத்திற்கு போட்டியிடக்கூடிய வீரராக குகேஷ் இருக்கார். இன்னொரு புறம் உலக சாம்பியன் டிங் லீரன் கடந்த 1 ஆண்டுகளாக மன அழுத்தம் காரணமாக செஸ் போட்டிகளில் பெரிய அளவில் விளையாடலை. இந்த உலக சாம்பியன்ஷிப் போட்டி எவ்வாறு அமையும் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க? நான் இன்னும் ரொம்ப எக்ஸைட்டிங் மேட்சாக இருக்க போகிறதுன்னு எதிர்பார்க்குறேன். ஏன்னா முதல் ஏஷியன் சாம்பியன்ஷிப் முழுக்க 2 ஏஷியன் பார்ட்டிசிபென்ட்ஸ் வச்சுட்டு இதான் முதல் வாட்டி வரலாறுல. அப்புறம் டிங் நிறைய வாட்டி நிறைய இடத்துல காமிச்சிருக்காரு அவர் ஃபார்ம்ல எவ்வளோ நல்லா ஆட முடியும்னு. அதனால இப்போ கடைசி 1 வருஷம் அவருக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்திருக்கு அவர் ஃபார்ம். ஆனா நான் நினைக்கிறேன் இன்னும் அவர் திரும்பி வந்து நல்ல லெவல்ல ஆடுவார்னு. அண்ட் குகேஷ் ஃபேண்டாஸ்டிக் ஃபார்ம்ல இருக்காரு. இந்த முழு வருஷம் கிளாசிக்கல் செஸ் எஸ்பெஷலி வெரி ஹை லெவல்ல ஆடிட்டு ப்ளஸ் எனக்கு தெரியும் நிறைய வேலை செஞ்சு கான்ஸ்டன்ட்லி செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். ப்ளஸ் ஆல்வேஸ் ஒரு வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்னா அது ஒரு ரேர் சான்ஸ், அடிக்கடி கிடைக்காது. ஸோ 2 பேரும் அதை வேல்யூ பண்ணிட்டு நல்ல ஷேப்ல தான் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். குகேஷை பற்றி நமக்கு தெரியும், அவருக்கு யங் ஏஜ்லேருந்தே அவருடைய வளர்ச்சி அதிகமாக இருந்தால் கூட ஒரு உலக சாம்பியன்ஷிப் போட்டிக்கு தகுதி பெற அளவுக்கு கடந்த 1.5 ஆண்டுகளில் அவருடைய வளர்ச்சி மிகப்பெரிய அளவில் இருந்திருக்கு. இந்த 1.5 ஆண்டு போட்டிகளில் குகேஷ் விளையாடிய அணுகுமுறை அதே போன்று அவருடைய வளர்ச்சியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? நீங்கள் சொன்ன மாதிரி இந்த அளவில் ஆட முடியும்னு எப்பவுமே தெரியும் நம்மளுக்கு. ஆனால் முதல் வாய்ப்புல கேண்டிடேட்ஸ்ல குவாலிஃபை ஆகி சேலஞ்சர் ஆக போறது இது எவ்வளவு கஷ்டம்னு சொல்லணும்னா ஹிஸ்டரியிலேயே இதான் முதல் வாட்டி 18 வயசுல யாராவது வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் குவாலிஃபை பண்ணியிருக்காங்க. அதனால 18 வயசுல ஒரு கேண்டிடேட்ஸ் டோர்னமெண்ட்டை ஜெயிச்சது. அந்த விதத்துல குகேஷ் திருப்பி ஷோயிங் ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா அதை அந்த ஃபோக்கஸ் அந்த கான்சென்ட்ரேஷன் அந்த லெவல்ல ரேஸ் பண்ற அபிலிட்டி நல்லாவே இருக்கு. பிளஸ் என்ன நர்வ்ஸ் சந்தேகம் என்ன இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு ஆட முடியறத திரும்பியும் காமிச்சாச்சு இந்த வருஷம். அதனால கண்டிப்பா அவருக்கு அந்த தன்னம்பிக்கையோட ஆட முடியும். நிச்சயமா உலக சாம்பியன்ஷிப் பொறுத்த வரைக்கும் இப்போ டிங் லீரன் குகேஷ் இருவருக்கும் இடையிலான போட்டி எவ்வாறு இருக்கும், யார் வெற்றி பெறுவா அப்படின்ற பல்வேறு கருத்துக்கள் இருக்கு. இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கணிப்பு என்னவா இருக்கும்? இந்த போட்டி செல்லக்கூடிய பாதை என்னவா இருக்கும்? யார் வெற்றி பெறுவாங்க நீங்க நினைக்கிறீங்க சார்? ஃபர்ஸ்ட் ஃபியூ கேம்ஸ்ல இருந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வரும். அவங்க என்ன ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க, அதுல இருந்து அவ ஸ்ட்ராட்டஜி பத்தி என்ன யோசிக்க முடியும். அவ ஃபார்ம் தெரியும், எவ்வளவு தப்பு பண்றாங்க, அதெல்லாம் பிரில்லியன்ட் பிளான்ஸ் ஏதாவது கண்டுபிடிக்கிறாங்களா, ஓவர் த போர்டு ஃப்ரீயா ரிஸ்க் எடுக்கிறாங்களா, இதெல்லாம் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் கேம்ஸ்ல தான் தெரியும். அது வரைக்கும் உண்மையா சொல்லணும்னா இப்படியும் போகலாம் அப்படியும் போகலாம் தான் சொல்ல முடியும். நிச்சயமா சர்வதேச உலக சாம்பியனாக ஆவது அவ்வளவு எளிதில்லை. ஆனால் ஒரு 18 வயதில் உலக சாம்பியன்ஷிப்போட இறுதி போட்டிக்கு தகுதி பெற்று தற்போது உலக சாம்பியன் பட்டத்திற்காக குகேஷ் விளையாட இருக்கிறார். நிச்சயமாக அவர் வெற்றி பெறுவார் அப்படின்ற எதிர்பார்ப்பு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்கள் மத்தியிலும் இருக்குது. இணைப்பில் பேசியதுக்கு மிக்க நன்றி சார்.